அனைவருக்கும் வணக்கம். காசிப் டாக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்புறம் செய்தியெல்லாம் பாத்தீங்களா? பார்த்தேன் தோழர். சமீபத்துல தான் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி 28 அணியா வச்சிருக்கான். அடுத்தது என்ன தெரியுமா? ஆட்சி பிடிக்கிறது தான். அப்படியா? இன்னும் 50 அணி கூட வச்சுக்கோங்க. ஏங்க என்னங்க நீங்க சாதாரணமா நினைச்சிட்டீங்க? ஒரே நாள்ல 28 அணி சும்மா சும்மா கிடையாது. இளைஞர் அணி, மகளிர் அணி, தொண்டர் அணி, அந்த அணி, இந்த அணி, ஏன் சிறார் அணியை கூட நாங்க விட்டு வைக்கல தெரியுமா? அத்தனை அணி அனுப்பிச்சிருக்கோம். சிறார் அணி எதுக்குங்க? ஓட்டுரிமை இல்லாதவங்க எதுக்குங்க அணி? ஓட்டுரிமை இல்லாதவங்க நாங்க வெப்பம்ங்க. நாளை அவர்களால் நாளை வாக்கு என்னன்னு எப்படி சொல்றது? அறுக்க தெரியாத அருவாளுக்கு 8 பட்டு குஞ்சமான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏன், எதுக்கு, என்ன காரணம் ஒண்ணுமே எங்களுக்கு புரியல. இல்ல ஆக்சுவலா அதே பழமொழி தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். எங்க ஊர்ல என்ன பழமொழி சொல்லுவாங்கன்னா, அறுக்க மாட்டாதவனுக்கு 58 கருக்கரை வளம்பாங்க. அந்த மாதிரி இருக்கு புது அணி சமாச்சாரம். அப்புறம் நேற்றுக்கு பிரசாந்த் கிஷோர் சந்திச்சிருக்கிறாப்புல. இன்னைக்கு கட்சியினுடைய முக்கிய நிர்வாகஸ்தியர்கள் எல்லாம் போய் பிகே சந்திச்சுட்டு வந்திருக்கிறாங்க. ஏன் யோசிச்சீங்களா? பிரசாந்த் கிஷோர் வந்தாரு. ஏன் பிரசாந்த் கிஷோர் வந்தாரு? எதுக்கு வந்தாரு? எதுக்கு? ஆதவர்ஜுனா இருக்காருல்ல, ஆமாமா, அவருதான் பிரசாந்த் கிஷோரை கொண்டு போய் அங்க விட்டுருக்காப்ல. அது யாரு கூட்டு வந்தா என்னங்க? பிகே வந்தாச்சுல்ல, என்ன பாருங்க. அடுத்த ஆட்சி நம்மளோட ஏன் ஹைலைட்டர் வச்சு தூக்க சொல்லுங்க. ஏன் ஸ்கெட்ச மட்டும் வச்சிருக்காங்களா? அது இந்த முத்து ஒரு காமெண்ட்ல சொல்லுவாரு. முத்து இந்த விஜய் டிவி ஸ்கெட்ச் பேனா வச்சுக்கிட்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போட்டிருப்பாரு. ஸ்கெட்ச் பேனா வச்சு தூக்கி போட்டுட்டு, நான் வந்து போலீஸ் வந்து ஸ்கெட்ச் போட்டு தூக்கணுன்ற மாதிரி ஆதவர்ஜுனாலாம் ஒரு ஆளு, அவனை வச்சு அரசியல் பண்ற லெவலுக்கு விஜய் வந்துட்டான்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டம். ஆட அதெல்லாம் ஒண்ணும் காரணம் இல்லைங்க. இப்ப நம்ம ஜானாரைக்கு சாமி இருந்தாப்ல. ஜானாரைக்கு சாமி 2 ஆடியோ லீக்கிங் மேட்டர்ல சிக்கிட்டாப்ல. சரி, இப்போ அடுத்தது ஜானாரைக்கு சாமி நம்புறதா இல்லையான்னு வேற தெரியல. சரி, இப்ப வேற என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால ஆதவர்ஜுனா பிடிச்சு உள்ள போட்டாச்சு. போட்டதுக்கு ஏதாவது ஒரு வேலையை செய்யணுமா இல்லையா? ஆதவர்ஜுனா நான் பாத்தீங்களா, நான் யாரு வந்து ஒரே வாரத்துல பிகே வரைக்கும் பேசி கூட்டு வந்து வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்கிறத காட்டணுமா இல்லையா? அதுக்காக ஆதவர்ஜுனா ஒரு வேலையை பார்த்திருக்காப்ல. நம்ம உடனே அதையும் வந்து ஒரு பெரிய நியூஸா எடுத்து போட்டு பிகே அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் 28 அணிகள் உடனடியாக துவக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கார்டை போட்டுட்டா ட்ரெண்டிங்ல தட்டி எரியும் அப்படின்னு சொல்லிட்டு சில அணில் குஞ்சுகள் எல்லாம் அட்வைஸ் கொடுத்துருக்கோம். உடனே ஆரம்பிச்சு விட்டாங்க. வேற ஒண்ணும் இல்ல. இல்ல தோழர், ஆக்சுவலா 28 அணியில நீங்க அணியோட விவரங்கள் எல்லாம் பாத்தீங்களா? அணி என்னென்ன மாதிரியான அணிகள் எல்லாம் பாத்தீங்களா? அதுல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சக தோழர் ஒருத்தவங்க அணிகளோட விவரங்களை போட்டிருக்கீங்க. அதுல திருநங்கைகளுக்கு ஏன் நீங்க அந்த எண்ணெய் கொடுத்தீங்க அப்படின்ற கேள்வியை வச்சு ஒரு ட்வீட் பண்ணிருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, திருநங்கைகள் பிரிவுன்னு இருக்குல்ல, அந்த திருநங்கைகள்ன்ற வார்த்தையை கொண்டு வந்தவர் யாருன்னு தெரியுங்களா? அதெல்லாம் தெரிஞ்சா நாங்க இதுக்கு அரசியல் பண்ண போறோம். ஏங்க, திருநங்கைகள்ன்ற வார்த்தையை கொண்டு வந்தவரே முத்தமிழறிஞர் கலைஞருங்க. இப்ப பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அணிகளை பிரிக்கிறாங்க. அத அணின்னு கூட போடாம அதை பிரிவுன்னு அதிலே பிரிக்கிறாங்க. நீங்க எந்த பத்திரிகை வேணாலும் எடுங்க, அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க, எல்லா இடத்துலயுமே பிரிவுன்னு பண்றாங்க. அணின்றது என்னன்னா ஒருங்கிணைக்கிறது. தகவல் தொழில்நுட்ப அணி, இளைஞர் அணி, வழக்கறிஞர் அணி அப்படின்னு தனித்தனியா இருக்கிறவங்கள ஒரு ஒருங்கிணைச்சு கொண்டு வர்றதுக்கு பேரு அணி. இவங்க என்னன்னா வழக்கறிஞர் பிரிவு, இளைஞரணி பிரிவு. இதுல கொடுமையான கூத்து என்ன தெரியுங்களா? படிக்கிற வயசுல படிக்க விடணும்னு இன்னைக்கு இருக்கிற பச்சை பிள்ளைங்களை
பசியாத்த நினைக்கிற ஆளும் அரசாங்கம் திமுக. அந்த குழந்தைகளை குழந்தைகளா பாக்குது. அந்த குழந்தைகளுக்கு ஒரு பிரிவை கொடுத்து நீங்க என்னத்தை கொடுங்க போறாங்க? அவர் நிறைய பண்ணுவாருங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்படி அவர் சொல்றீங்களா? அவர் நிறைய செயல் திட்டம் வச்சிருக்கிறாரு. அவர் ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் படத்தை பாக்குறவங்களோட லிஸ்ட் பிரகாரம் எடுத்து பார்த்தா சின்ன பசங்க எல்லாம் நிறைய பேர் ஒரு படத்தை விரும்பி பாக்குறாங்க. அவருக்கு ஃபேன்ஸ் பேஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கு. அப்ப அவங்களையெல்லாம் அவங்க தானே அடுத்த எதிர்கால ஓட்டர்ஸ். அவங்களையெல்லாம் கவரணுமா இல்லையா? இதுக்கு எனக்கு ஒரே ஒரு சிந்தனையில வருது. சமீபத்துல அவர் சைமன் இருக்காருல்ல, சீமான் இருக்காருல்ல, ஆமா 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 அவரு என்ன பண்ணாப்ல அப்படின்னா, அவரு கூட சொல்லக்கூடாது, அவன் என்ன பண்ணியான் அப்படின்னா, ஒரு மேடையில பேசும்போது ஒரு வீட்டுல இவனோட தம்பியோட மகன் ஒருத்தையும் படுத்துக்கிட்டு இருந்தான். உள்ள நைட்டு ஃபுல்லா வீடியோ பார்த்துட்டே இருந்தான். டக்குன்னு உங்க அப்பா என்னடா உள்ள போர்வைக்குள்ள பொத்திட்டு வீடியோ பாக்குறான்னு சொன்ன உடனே டக்குன்னு போர்வையை நிறுத்தினோடனே உள்ள ஏதோ வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்க. உடனே என்ன அப்படின்னு கேட்டாங்க. என்னன்னு பார்த்தா உள்ள வீடியோ போயிட்டு இருந்துச்சான். வீடியோ போயிட்டு இருந்தா கேளுங்க, வீடியோ போயிட்டு இருந்துச்சா, வீடியோ போயிட்டு இருந்தா உள்ள வீடியோ தீயா போயிட்டு இருக்கான். அவங்க அப்பா யாருன்னு பார்த்தாங்க. பார்த்தா அது வேற யாரும் இல்ல, அண்ணன், நான் தான் பேசிட்டு இருக்கேன். அப்ப அடுத்த தலைமுறையை கூட நான் கேட்கிறோம் சொல்லும் போதெல்லாம் எனக்கெல்லாம் சிரிப்பு தாங்க முடியல. 11:30 மணி 12 மணிக்கு மின்னைக்கு ஒருத்தர் இவன் பேசி கேட்கிறாங்க. இங்க அதவே ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுட்டு இருக்காங்க, அங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இங்க படிக்க மாட்டோம்னு சொல்லி தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. இந்த சூழல்ல இவர் வீடியோ கேட்கிறோம்னு ஒரு போர்டு போட்டாப்ல. இன்னொன்னு என்ன, சின்ன பசங்களை எல்லாம் மேடை ஏத்தினாப்ல. சின்ன பசங்க இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் பேசுறதுக்கு மேடை ஏத்தினாப்ல. இங்க ஒரே ஒரு அடிப்படை இருக்கு தோழர். எதுக்கு ஒரு தேர்தல் அரசியல் உள்ள 18 வயசு பூர்த்தியானா நீங்க ஒரு ஓட்டுரிமை கொடுக்கலாம்ன்றதுலாம் இன்னைக்கு நேத்து இல்லை. அதெல்லாம் பெரிய அரசியல் அங்கீகாரம். அதெல்லாம் இவங்க இவங்களோட கொள்கை தலைவரா இருக்கிற அம்பேத்கர் எல்லாம் எடுத்து படிச்சாங்கன்னா அதோட சிந்தனைக்குள்ள வர முடியும். ஆனா இவங்க அதை வர மாட்டுறாங்க. இது மிகப்பெரிய அபத்தமான ஒண்ணு என்னை பொறுத்தளவுக்கு. எப்படி சொல்றது தெரியுங்களா? ஒண்ணுமே இல்லாதவனை பிடிச்சு, அதாவது இப்பதான் குஜிமணி ஆட்டிட்டு கொண்ட பிடிச்சி டவுசர் போற இடத்துல அவனை கொண்டு ஒரு பிரிவா பிரிச்சு அவனை உட்காந்து ஓட்டு உரிமை கொடுக்குற மாதிரி அவனை அரசியல் படுத்த நினைக்கிறது மகா முட்டாள்தனமானது. நான் அதுக்காக அவனை சிறுமைப்படுத்தல. இந்த மாதிரியான சூழலுக்குள்ள ஒரு படிக்கிற பசங்களை கொண்டு வரக்கூடாது. அந்த சிறார் பிரிவு, குழந்தைகள் பிரிவை நான் மொத்தமா இருக்கிறேன். அடுத்து எனக்கு பெரிய வருத்தமான செய்தி என்ன அப்படின்னா, அந்த 28 பிரிவுல கடைசியில ஒரு பிரிவு இருக்கு, ATTVMI. அது அந்த பிரிவு ஒரு பிரிவு இருக்கா, அதாவது அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கமா. யோ, விஜய் மக்கள் இயக்கம்ன்றதான் நீ கட்சியா கொண்டு வந்துட்ட, திருப்பி அந்த இயக்கத்தையும் கொண்டு வந்தேன்னா அப்ப என்ன கணக்குனா, நான் இன்னமும் படம் நடிப்பேன், என் படம் நடிக்கும் போது தமிழக வெற்றிக்கிழமை இப்படி போஸ்டர் போடுறையோ அந்த மாதிரி மக்கள் இயக்கம்னு ஒரு போஸ்டரும் போடுன்னு அந்த சொல்றாரான்னு எனக்கு தெரியல. அது விஷயம் அப்படி கிடையாது. ஆக்சுவலா இவர் முதல்ல ரசிகர் மன்றம்னு வச்சிருந்தாப்ல. ஆமா, புரியுதா? இப்போ அதே மாதிரி இவர் இப்ப கட்சிக்குள்ளேயும் ரசிகர் மன்றத்தை பிரிவாவே மாத்திருக்காப்ல. இப்போ எல்லா அணிலையும் அது எப்படி சொல்றதுன்னா, அது சொன்னாலே எனக்கு சிரிப்பு தான் வருது. இல்ல, இன்னொன்னு நீங்க கவனிச்சிருக்கீங்க மாட்டீங்க, ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் பிரிவுன்னு ஒரு பிரிவு வச்சிருக்காப்ல. இதெல்லாம் எப்படின்னா எங்க ஊர்ல இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்க, இந்த வேற ஏதாச்சும் மார்க்கெட்டிங் பண்றவங்க, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் 60 வயசுக்கு மேல் உள்ளவர்களா நீங்கள் அதிகம் சம்பாதிக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ரிட்டையர்டு பீப்புள்ஸை கையில எடுப்பாங்க. இவர் அவங்களை கையில எடுத்து பண்றாரு. என்ன பண்ண போறான்னு எனக்கு புரியல. ஆனா உண்மையே ஒண்ணு தோழர், அதுல இன்னொரு அணி கவனிச்சீங்களா? ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அண்ட் ஃபேக்ட் செக்கிங். அதாவது வரலாற்று ஆராய்ச்சி மற்றும் உண்மை சரிபார்ப்பு பிரிவு, அதுக்கு பேரு. என்ன பண்ணுவாங்கன்னா, கீழடி மாதிரி தொல்பொருள் ஆய்வகத்தை இவங்க ஆராய்ச்சி பண்ணி அதுல உண்மைத்தன்மை என்னன்றது அறிவாங்க. தோழர், நான் வெளியில சொன்னா வெற்றி தோழர், இவங்க இப்பயும் மதுரையில ஒரு 3 இடத்துல கூட்டம் போட்டிருக்காங்க. நான் மதுரையில ஒரு 3 இடத்துல கூட்டம் போட்டிருக்காங்க. முக்கியமான 3 இடம், ஒரு பெரிய ஒத்தக்கடை, சோழவந்தான், அந்த மாதிரி முக்கியமான 3 இடத்துல கூட்டம் போட்டிருந்தாங்க. கூட்டம் போடுறதுக்கு நம்மள 200 ரூபா ஊப்பின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க கூவி 300 ரூபாய் கொடுத்தா கூட்டத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்க. நான் கண் கூட பார்த்தேன். அப்ப அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, அந்த கூட்டத்துக்கு பேரு கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் மற்றும் மாற்று கட்சியினர் இணையும் விழா அப்படின்னு போஸ்டர் வச்சிருந்தாங்க. நான் ஒரு தாவேகா நிர்வாகிய அண்ணன் தான் ஒருத்தர், அவரை மறுச்சு, அண்ணே ஒன்னே ஒரு கேள்வினே, கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் சொல்றேன்னே, உங்க கொள்கை என்னன்னு சொல்றேன் அப்படின்னு. தம்பி, எங்க தலைவர் சொல்றாரு,
சொல்லுவோங்க. இப்பதான் கொள்கை தலைவர் யாருன்னே சொல்லி இருக்கிறோம். அதுக்குள்ள கொள்கை என்ன அது என்னன்னு கேட்டீங்கன்னா வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றா இருந்தா சொல்லுவோம்ல. அதுக்கு நான் பதில் சொல்றேன் பாருங்களே. என் பேர் என்ன? பிரசாந்த். எங்க அப்பா பேர் என்ன? பன்னீர்செல்வம். என் மகா பேர் என்ன? ஆதினி. இப்படி நான் ஒரு கேள்வியை கேட்டா பதில சொல்றேன். ஏன்னா என்கிட்ட ஒரு கிளாரிட்டி இருக்கு. நான் இன்னாருக்கு பிறந்தேன், எனக்கு இன்னார் பிறந்தாங்கன்ற ஒரு கிளாரிட்டி இருக்கு. அந்த மாதிரி ஒரு கட்சிக்கு அடிப்படை இங்க சாசனமே என்ன அப்படின்னா ஒரு கொள்கையை முன்னிறுத்தி தான் மக்கள்கிட்ட வந்து பணி செய்யறது. அப்படி கொள்கை விளக்க பொதுக்கூட்டம்னு வந்துட்டு நீங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா எங்க தலைவர் கிட்டத்தட்ட 66 என்னமோ சம்மில்ஸ் ஏதோ ஒரு படம் நடிச்சிருக்காங்க. 66 படத்துலயுமே வர்ற அத்தனை பாடல்களும் அத்தனை டைலாக்லயுமே கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்கு அப்படின்னு. ஆமாமா அப்படிதான் இது டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடவோட யாரும் இல்ல, விளையாட ஓமாப்புல இல்லானா. கரெக்ட் தானே அவங்க சொல்ல கேட்டாங்க. குழந்தைகள் பிரிவு வருது இல்ல, டாடி மம்மி வீட்டுல இல்ல, தடை போட யாரும் இல்ல, பாட விளையாடவும் கேம் எடுத்து விளையாடுறாங்க இன்னைக்கு இருக்க பசங்க. அந்த பிரிவு தான் குழந்தைகள் பிரிவு. அப்பா இருந்தாலும் கேட்டாதான் சொல்றாங்க. உண்மைதாங்க. ஏங்க எனக்கு ஒரே ஒரு கேள்விங்க. எனக்கு பெரிய வருத்தமா இருக்கு. இவங்க கிட்ட நம்ம அரசியல் செய்யணுமே, இவங்க கிட்ட நம்ம டிபேட் வைக்கணுமே, இவங்க கிட்ட போய் நம்ம முன்னிறுத்தணுமே நினைக்கும் போது எனக்கு பெரிய கடுப்பா இருக்கு. ஆனா நான் வைக்கிற முன்வைக்கிறது என்ன தெரியுமாங்க? சமீபமா நான் பாக்குறேன், 90% பாக்குறேன். ஒரு கட்சி கூட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இப்ப வரைக்குமே புரிஞ்சுக்கோங்க, இப்ப வரைக்குமே அவங்களால என்ன பேசணும்ன்றத சபையில முன்வைக்க முடியல, பொது தளத்துல முன்வைக்க முடியல. ஆனா இவங்க நடந்து வரும்போது ஒரு விஜய் பாட்டையும் ஒரு பிஜிஎத்தையும் போட்டு அததான் இவங்களால முன்வைக்க முடியும். கட்சி ஆரம்பிச்சது அதுக்கு தாங்கிறேன். கட்சி ஆரம்பிச்சதே அதுக்கு தாங்க. கட்சி ஆரம்பிச்சது அதெல்லாம் வந்து எதுக்கு? அதுக்கு அதெல்லாம் வந்து சும்மாங்க விளையாட்டுக்குங்க. அதெல்லாம் அந்த பழமொழி ஒண்ணு சொன்னோமே அப்பளையா, அதுக்குதான். அதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. இருக்கு பிரச்சாரம் மற்றும் பேச்சாளர்கள் பிரிவு. என்னத்த பேச போறாங்க, என்னத்த பிரச்சாரம் பண்ண போறாங்க, அதெல்லாம் ராஜ்மோகன் பாத்துக்குவாரு. அதெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம். கவனிச்சீங்களா? நம்ம கட்சியில நிறைய கட்சியில அயலக அணி, வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் அணின்னு இருக்குல்ல, இவங்க போட்டிருக்காங்க இந்தியாவில் வசிக்காத பிரிவு. இந்தியாவில் வசிக்காத பிரிவா? அது என்னவா? என்ஆர்ஐ அணிங்க. அது எப்படி? அதாங்க அவங்கதாங்க ஃபண்டிங் கொடுப்பாங்க. வச்சிருக்கோம். எங்க அண்ணன், அது வந்து எங்க அண்ணன் போட்டு கொடுத்த திட்டம். யாரு எங்க அண்ணன்? யாரு உங்க அண்ணன்? யாரு எங்க அண்ணன்? என்னங்க அண்ணனை யாருன்னு கேட்டீங்க? இப்படி பொசுக்குன்னு கேட்டுவிட்டீங்க. அண்ணன் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? எனக்கு அண்ணன் யாருன்னு தெரியாது. அண்ணன் யாருன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும் அண்ணன்னா யாருன்னு. நீங்க என்னடா புதுசா இப்படி கேக்குறீங்க? இந்த பக்கம்லாம் வந்து இருக்கிற அத்தனை நாம் தமிழர் தம்பிகளும் பாவம் என்ன பண்றதுன்னு தெரியாம நேத்து கூட ஒரு பேட்டி கொடுத்துட்டாங்க. அதாவது பெரியாரை ஏற்காத தம்பிகள் என்னுடன் பயணிக்க வேண்டாம் அப்படின்ட்டு. இப்ப பிரச்சனை என்னன்னா சேர்ந்தாங்கல்ல, பேட்டி கொடுத்தாரு, நேத்தி கூட சேர்த்துட்டாங்கல்ல வந்து. தோழர் எனக்கு ஒரே ஒரு கேள்வி தோழர். இவர் 28 அணி இல்ல, 30 அணி இல்ல, 100 அணியோட கூட வரட்டும். நான் முன்வைக்கிறது ஒன்னே ஒண்ணு. ஒரு பொது தளத்துல இவங்களோட நேரடியான கட்சி தலைவரா சொல்ற திரு விஜய் அவர்களை ஒரு பொது தளத்துல ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்து இன்னைக்கு ஒரு 28 அணி ஓப்பன் ஆயிருக்குல, அதாவது புஷி ஆனந்த் வரக்கூடாது. எனக்கு புஷி ஆனந்த பார்த்தாலே கடுப்பா இருக்கு. ஏதோ வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்க. இப்போ நான் சொல்லிட்டேன், எங்க ஆளு வந்து சம்பிரதாயத்துக்காக கட்சி நடத்துறவரு, சம்பிரதாயத்துக்காக அறிக்கை கொடுப்பாரு, சம்பிரதாயத்துக்காக பிரஸ் மீட் எல்லாம் கொடுக்க மாட்டாரு. அதெல்லாம் சம்பிரதாயம். பிரஸ் மீட்ன்றது என்ன மாதிரியான விஷயம் தெரியுங்களா? ஒரு ஊடகத்துல வந்து ஏன் தெரியுமா நிக்கணும்? அதாவது ஜனநாயகத்துல ஊடகம்ன்றது மக்களோட நேரடியா தொடர்புல இருக்கிற ஒண்ணு. ஒரு விஷயத்த முன்னிறுத்துறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு அணி பிரிக்கிறோம், ஒரு ஏதோ செயல்பாடை கொண்டு வர்றோம், கட்சி செயல்பாடுகளை முன்னிறுத்துறோம் அப்படின்னா அதுக்காக ஒரு பிரஸ் மீட் கொடுக்கறதுன்றது காலங்காலமா உள்ள இருக்கிற மரபு. அவங்க ஏதாவது ஏடா கூடமா கேள்வி கேட்பாங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் எங்க மண்டையில ஸ்டஃப் இருக்கணும் இல்லையா? இல்லைங்களா, நான் வெளிப்படா சொல்லவா, அவர் வந்து ஏங்க
என்னங்க நீங்க இப்போ சர்வசிக்ஷா அபியான்ல 3 மாநிலத்துக்கு 1 ரூபா கூட நிதி கொடுக்கல, தமிழ்நாட்டுக்கு குறிப்பா. கொடுக்கல 2152 2152 கோடியை வந்து அப்படியே அழகா அபேஸ் பண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆமா இதுக்கெல்லாம் ஆமா. எதிர்ப்பு தெரிவிச்சு ஒரு கண்டன அறிக்கை கூட கொடுக்கல. ஏன் எப்படிங்க கொடுப்பாரு? அவர் தான் பாதித்தத்தையும் பாயாசத்தையும் தின்றாருல. கொள்கை தலைவர் பெரியார ஒருத்தன் வந்து கேவலமா பேசிட்டு தெரிஞ்சான், அவனை எதிர்ப்பு தெரிவிச்சு ஒரு கண்டன அறிக்கை கூட கொடுக்கல. எழுதி கொடுக்கணும்ல, நீங்க எழுதி கொடுக்கணும்ல, எழுதி கொடுத்தாரு. நான் சமீபமா ஒன்னே மட்டும் சொல்லிக்கிறேன். சமீபமா வந்து அவர் ஒரு படம் நடிக்கிறார், அந்த படத்துக்கு பேர் ஜனநாயகம் சொன்னாங்க. அவருக்கு ஜனநாயகத்துல இல்ல. ஏன்னா அவர் வந்து வேற மதியில இருக்காரு. இங்க இருந்து கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கு பிளைட் புடிச்சு போக தெரியுது. இங்க மக்கள் எவ்வளவோ போராட்டத்துல இருக்காங்க. கேட்டா டக்குன்னு தூக்கிட்டு வருவாங்க, இங்க பரந்தூருக்கு வந்தாரு அப்படின்னு. பரந்தூர்ல எழுதி கொடுத்ததை வாசிக்காம அவரால் நேரடியா களத்துல பேசவே முடியாதுங்க. யார் வேணும் வாசிக்கிறாங்க. பிரசாந்த் பரந்தூருக்கு வந்ததையெல்லாம் நீங்க வந்து சந்திச்சேன்னு சொல்லப்படாது. அப்புறம் நான் எனக்கு வந்து கெட்டவும் ஒரு ஆமா அது ரோட் ஷோ சொல்றாங்க. அதுக்கு பேரு ரோட் ஷோ. எனக்கு இன்னொரு சந்தேகம், நான் தப்பா நினைச்சுக்க கூடாது, என்னடா கேக்குறேன். ஒரு கட்சி கொடி அப்படின்றது மிக முக்கியமான ஒரு அடையாளம். அது எல்லா கட்சிக்குமே இருக்கு. நான் எந்த கட்சியுமே குறைச்சு மதிப்பிடல. இவன் கட்சி கொடிய, அந்த கட்சி துண்டை தூக்கி எறிகிறாங்களே, அப்ப அந்த கட்சி கொடி நீங்க மதிக்கிறாங்களா? மதிக்கல. ஆடா அது ரசிகர்கள் மனப்பான்மைங்க. அது இப்போ உங்களுக்கு எப்படி சொல்றது, நீங்க தோழர், நீங்க இப்ப வரைக்குமே அவன் எல்லாரையும் ரசிகரா பாக்குறீங்க, அவன் ஒரு சினிமா நடிகரா பாக்குறீங்க. ஆனா ஒரு மக்களுக்கான தலைவரை அவங்களால இப்போ வரைக்கும் பார்க்க முடியல. இணைய மாதிரி நீங்க நல்லா பாக்கணும். இப்ப தியேட்டர்ல இப்போ விஜய் படம் ரிலீஸ் ஆகுது, அஜித் படம் ரிலீஸ் ஆகுது, படம்லாம் ரிலீஸ் ஆகுது. இப்பெல்லாம் கூட பரவாயில்ல. முதல்ல எல்லாம் அந்த தியேட்டர் வந்து நல்ல பேப்பர் இதா இருக்கும். இப்பெல்லாம் எல்லாரும் வந்து புக் மை ஷோல புக் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்பெல்லாம் தியேட்டர் வந்து கிழிச்சு கொடுப்பாங்க. தியேட்டருக்குள்ள போனோன்னு என்ன பண்ணுவாங்க, அந்த டிக்கெட்டை கிழிச்சு அதேதான் விஜய பார்த்தோன்னே டிக்கெட்டை பறக்க விடுவாங்க தெரியுமா? அதே மாதிரிதான் இது துண்டை தூக்கி பறக்க விடுறது. இது ரசிக மனப்பான்மை. இல்லைங்க, அது வந்து நிறைய பேருக்கு அமைப்பு ரீதியா வந்து கட்சியில மாவட்ட செயலாளர், செயற்குழு உறுப்பினர் இப்படிலாம் போட்டாங்கல்ல. அதுல என் பகுதியில இருக்க நிறைய தாவேகா நிர்வாகியே வருத்தப்பட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நேற்று வந்தவருக்கெல்லாம் பதவி கொடுத்துட்டாரு, எனக்கு கொடுக்க மாட்டாரு. ருசியானதே நேற்று வந்தவர் தான். ருசியானது ஒரு நிமிஷம் கட்சியே போன ஆரம்பிச்சு போகுது வருஷம் தான் போகுது. அப்புறம் அதுல இருந்து நேத்து வந்தவங்க, இன்னைக்கு வந்தவங்க, நாளைக்கு வந்தவங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து விஜய் படம் அப்ப பிளாப்பா, படம் ஓடாம இருந்தப்ப கூட நாங்க அவருக்காக தேட்டர்ல போய் கோஷம் போட்டோம். அப்ப ஒரு நடிகரா எங்க தலைவர் நாங்க பார்த்தோம். ஆனா எங்களுக்கு எல்லாம் பதவி கொடுக்காம நேத்து வந்தவனுக்கு பதவி கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எங்க ஊர்ல இருக்கலாம் பெரிய வருத்தப்படுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நான் எத்தனையோ நாள் படம் பிளாப்பா இருந்தா கூட நான் போய் முன்னாடி நின்று அதுக்கு உயிர் கொடுத்துருக்கேன். ஆனா இன்னைக்கு எங்களுக்கு எல்லாம் இவங்க வந்து போஸ்டிங் கொடுக்காம, கட்சிக்கு வந்து ஒரு நல்ல செயல்பாடுகள் பண்ண விடாம, நேற்று வந்தவனுக்கு எல்லாம் கட்சியில போஸ்டிங் கொடுக்குறாங்கன்னு வருத்தப்பட்டாங்க. நான் அப்ப அவங்களோட ஒரே கேள்வி கேட்டேன், அண்ணே நீங்க வந்து ரசிகரா இருந்து கட்சியில வந்து பொறுப்பு கேட்டீங்கன்னா பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க, மக்கள் பணி செய்யுங்க, உங்களுக்கு பொறுப்பு தருவாங்கன்னு சொன்னேன். மக்கள் பணினா என்னன்னு கேட்கிறேன். நான் என்னதை சொல்றது? நீங்க சொல்லியிருக்க வேண்டியதானே, விஜய் படம் வந்தா வந்து பாலாபிஷேகம் பண்றது, கட் அவுட்டுக்கு மாலை போடுறது, அன்னதானம் போடுறது, அப்புறம் ஒரு பிறந்தநாள் வந்தா அந்தந்த ஏரியாவில எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி முட்டாய் கொடுக்கறது, அவ்வளவுதான். அவங்கள பொறுத்த வரைக்கும் அதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் மக்கள் பணி. அப்ப வந்து இங்க தமிழ்நாடு வந்து அதல பாதகத்துல போனாலோ, இல்ல தமிழ்நாட்டுல வந்து நிதிநிலை அறிக்கை எதுவும் கொடுக்காம மத்திய அரசு நம்மள வந்துச்சாலோ, இல்ல இங்க வந்து இந்திய ஒருமைப்பாடுக்காக எல்லாத்தையும் சீர்குலைச்சாலோ, இங்கேயே நம்மளதான் நக்சலைட்னு சொல்லி சொன்னாலோ, நமக்காக வாழ்ந்த தலைவர்களை வந்து தப்பா பேசினாலோ, எது பண்ணாலும் நீங்க ஒண்ணும் பண்ண மாட்டேங்குது. ஆனா முதல்லயே சொன்னேன், நாங்க எதையும் வச்சுக்கிட்டு வந்திருக்க மாட்டல. இருந்தா நாங்க பேசுவோம், சொல்லுவோம். எங்க கிட்ட இல்ல, நான் எங்களை என்ன ஒண்ணு சொல்றீங்க? ஏன்னாங்க அப்புறம் நான் ஏதாச்சும் பதிலுக்கு ஏதாச்சும் அப்படின்னா மைத்து கட்சி நான் கேட்பேன். ஏன்னா எனக்கு கோவம் வரும். நான் ஒரு ஜனநாயகவாதி, நான் ஒரு இந்தியன் பிரஜை. அவர் பாதிக்கு அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அவர் ஜனநாயகம் ஒரு படம் ஏதோ எடுக்கிறாங்களாம்ல, ஹெச் வினோத் இயக்கத்துல ஜனநாயகம்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. அதுக்காகத்தான் இதெல்லாம் பண்றாருன்னு எனக்கு ஒரு தகவல். உண்மையா பொய்யான்னு தெரியல.
அவர் முதல்லயே ஒரு விரல் புரட்சின்னு பாட்டை போட்டு இப்போ படமே நடிச்சுட்டு போயிட்டாரு. நீங்க என்ன இப்ப புதுசா வந்து ஜனநாயகம் நடத்தா என்ன, என்ன நடத்தா என்ன? சமீபமா பிரசாந்த் கிஷோர் அவரை நேரடியா சந்திக்கும் போது குஷி ஆனந்தையும் ஆதவர்ஜுனாட்டையும் இன்னொரு 2-3 நிர்வாகிகளை வச்சு பேசும்போது உங்களுக்கு தமிழ்நாட்டுல 15% ஓட்டுன்னு சொல்லிட்டு போனாங்க, இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. அப்ப நான் என்ன முன்வைக்கிறேன் அப்படின்னு, பொறுத்தவன் நேரடியா மக்கள் களத்துல சந்திக்காம 15-20% ஓட்டுன்னு எந்த முகாந்திரத்துல சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி சந்திச்சிருந்தா எம்பி தேர்தலில் சந்திச்சிருந்திருக்கலாம், இப்ப இடைத்தேர்தலை சந்திச்சிருந்திருக்கலாம். எந்த தேர்தலுமே சந்திக்காம இப்பயும் களத்துல நான் இருக்கேன்னு ஒரு உப்புக்கு சப்பா இருக்கிற இவனெல்லாம் நான் நம்ப மாட்டேன். இன்னொன்னு, இன்னும் எத்தனை அணிகளால் உருவாகட்டும், தமிழ்நாட்டுல மக்களுக்கு பணி செய்யாத இவனை மாதிரி ஆளுங்களாம் ஒரு மயிரையும் கொடுங்க. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. அப்போ அணி ஆரம்பிச்சதெல்லாம் சும்மா சோகுதாங்கிறீங்க, ஆட்சி அமைக்க முடியாது. அப்போ நீங்க அணின்னு சொன்னீங்கன்னா நான் அதை மறுக்கிறேன். அணி பிரிவு வார்த்தைகள்ல நீங்க என்னமோ வச்சுக்கோங்க. அப்போ எங்க ஆள் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு தன் அணி ஆரம்பிச்சு அடுத்த எலெக்ஷன் ஆட்சி பிடிக்க முடியாதா? போச்சா? நீங்க அணி ஆரம்பிக்கிறதுனால ஆட்சியை பிடிக்க முடியுமாங்க? நான் கூட தான் நாளைக்கு கட்சி ஆரம்பிக்கலாம். நானும் தான் வந்து என் பேரே பிரசாந்த் தான். நான் என் பேரை வந்து பிரசாந்த் கிஷோர் நானே ஏதாச்சும் ஒரு பேரை போட்டு நானும் தாங்க இங்க வந்து உள்ள உட்காரலாம். இங்க மக்கள் படுற விஷயங்களுக்கும் மக்களோட தேவைகளை அறிஞ்சு தினம் தினம் வந்து செயல் திட்டங்களாகவும் வரைவுகளாகவும் இங்க எத்தனையோ செயல்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து சாதாரண ஒரு மாநிலமா இல்லை. இன்னைக்கும் இந்தியாவுல சொல்லப்படியான ஒரு மாநிலமா தமிழ்நாடு இருக்கு அப்படின்னா இங்க இருக்கிற திராவிட இயக்கங்கள், இங்க இருக்கிற திராவிட சித்தாந்தம், இங்க இருக்கிற திராவிட மொழி, இதை அவங்க உள்வாங்கிக்காம அரசியல் பண்ணாங்க அப்படின்னா காலத்துக்கு ஜெயிக்க முடியாது. எனக்கு என்ன அதாவது பனையூர் பங்களாக்குள்ளேயே உட்கார்ந்திருந்தா எதுவும் நடக்காது, வெளியே வாடா வெண்ண அப்படிங்கிறீங்க. ஆமா தோழர், நடக்காதுல்ல. நீங்க ஒண்ணு பாருங்களே, இன்னைக்கு தைப்பூசத்துக்கு வாழ்த்து சொல்ல தெரிஞ்ச அவருக்கு இதே தைப்பூசம் நடக்கிற இதே திருப்பரங்குன்றத்துல ஒரு பெரிய இஷ்யூ நடக்குது. அந்த பெரிய இஷ்யூல இது மதங்களுக்கு பிரச்சனை. இரு மதங்களுக்கு பிரச்சனையா இருக்கிறப்ப கூட அது மக்களுக்கான பிரச்சனையா அவரால் சிந்திக்க முடியல. ஒரு கண்டன அறிக்கை அவர் கொடுக்கல. நிதிநிலை அறிக்கை போட்டு கிட்டத்தட்ட 4-5 நாள் ஆச்சு. இப்ப வரைக்கும் மத்திய அரசுகிட்ட சாதியோ இல்ல மத்திய அரசை எதிர்த்தோ அவரால் குரல் கொடுக்க முடியல. அப்ப பேக் எண்ட்ல அவருக்கு ஒரு பெரிய பல்க் ஆஃப் அமௌண்ட் போகுது. இப்பேற்பட்ட ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு ஒரு ஈனத்தரமான வேலை செய்யற அவரு அரசியலுக்கு தகுந்த ஆள் அல்ல. இன்னும் 10 படம் கூட நடிக்கட்டும், 20 படம் கூட நடிக்கட்டும், பேசாம போகட்டும். இதுக்கு தலைபாணியில வாழ விடுன்னு சொல்லிட்டு பேசாம இருந்துட்டு போயிடலாம். அவர் வாழவும் மாட்டாரு, அவங்க ரசிகர்களை வாழ விடவும் மாட்டாரு. எப்பயுமே அவர் ஒரு பக்கா சுயநலவாதி, அது எனக்கு நல்லா தெரியும். காலத்துக்கு நான் பாக்குறேன். அவருக்கு ஒரு தேவைன்னா என்ன வேணாலும் பண்ணுவாரு. ஒரு பக்கம் சீமான் வந்து ஒரு அடி முட்டாள்னா இவன் அதை விட ஒரு முட்டாள். இவங்க 2 பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டுக்குள்ள இங்க வருங்க நீங்க சீமானை எல்லாம் முட்டாள்னு சொல்லாதீங்க. அவன் தெளிவாத்தான் இருக்கான். அவனை நம்பி பின்னாடி போறவங்களை வேணா வந்து என்ன வேணா சொல்லலாம். சரியா? அவன் தெளிவாத்தான் இருக்கான். அவன் அரைக்கு இருக்கேன், அவன் கூட போறீங்க பூரா முழுக்க இருக்கீங்க கூட நீங்க சொல்லுங்க. நான் அதுல மாற்ற கருத்து வைக்கல. என்ன பொறுத்தல அவளுக்கு யாரா வேணாலும் இருங்க, மக்களுக்கு பணி செய்யணும்ன்ற சிந்தனைக்குள்ள உள்ள வரீங்க அப்படின்னா களத்துல இறங்கி வேலை பாருங்க. நீங்க களத்துல, அதாவது ஓட்டு கேட்கும் போது பனையூர்ல உட்காந்து ஓட்டு கேட்க முடியாது தோழர். ஓட்டு போடும்போது பனையூர்ல உட்காந்து எப்படிங்க கேட்க? 234 தொகுதியிலையும் எல்லா இடத்துலயும் வந்து டிஜிட்டல் பேனர் வச்சு எங்கால ஒரே இடத்துல இருந்து பனையூர் பங்களால இருந்து பிரஸ் மீட் கொடுப்பாருங்க, இது கொடுப்பாருங்க, மீட்டிங் கொடுப்பாருங்க. அது 234 தொகுதியிலையும் நாங்க டெலிகாஸ்ட் பண்ணுவோங்க. ஆமா தோழர், அது உங்களுக்கு காட்சியா இருக்குமே தவிர்த்து அது ஆட்சியாகாது தோழர். அதெல்லாம் நீங்க வந்து பாருங்க, நீங்க பாருங்க, நீங்க என்ன ஆக போகுதுன்னு மட்டும் பாருங்க. அப்படியே தமிழ்நாடே அப்படியே இல்ல தோழர், அது உண்மையிலே காணொலியா இருக்கும். நீங்க வானொலியில வரலாம், ஓகேங்களா? ஆனா அது மக்களுக்கான ஒலியா இருக்காது, மக்களுக்கான வழியா இருக்காது. நீங்க ஒரு திட்டங்களை முன்னிச்சு ஒரு தேர்தல் அறிக்கையை மக்கள்கிட்ட கொடுத்து நாங்க இதெல்லாம் முன்னிக்கிறோம்னு சொல்லி இங்க வந்து நீங்க நேரடியா வாக்கு கேட்டாதான் களத்துல உங்கள் மக்கள் சந்திக்கணும். ஏன்னா இன்னைக்கு மக்கள் வந்து தெளிவா இருக்காங்க, எந்த மாதிரியான தலைவர் நமக்கு தேவை அப்படின்றத நேரடியா தேர்ந்தெடுக்கிறாங்க. இன்னொன்னு, இன்னைக்கு எழுத்துல மக்கள்கிட்ட போய் சேர்ற மாதிரியான மீடியேட்டர் நிறையா இருக்கு. மீடியா, அதாவது சோசியல் மீடியாவா இருக்கட்டும், ஒரு தொலைத்தொடர்பு சாதனங்களாகட்டும் நிறையா இருக்கு. பேர்பட்ட சூழல்கள்ல விஜய் மாதிரியான ஒரு ஆளு இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தமிழ்நாட்டுல ஒண்ணுமே பண்ண முடியாது.
தமிழ்நாடுன்றது திராவிட பூமி, தமிழ்நாடுன்றது திராவிட மண். இந்த மாதிரியான ஒரு சூழல்ல அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க பிழையை திருத்தலாம், ஆனா அடிப்படையே பிள்ளையா இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. இதையெல்லாம் அடிப்படை ரொம்ப பிள்ளையான இவனெல்லாம் அப்படியே போட்டுறோம். இவனெல்லாம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இது எப்படின்னா, ஒரு மாடு இருக்குல்ல, அந்த மாடு செக்குக்கு பயன்படும், செக்கு இழுக்க பயன்படும். அந்த மாடு ஒரு வண்டி மாடா பயன்படும். ஆனா இவன் இவன் எந்த ஒரு விஷயத்துக்குமே பயன்பட மாட்டான். அந்த மாட்டுல போடுற சாணம் கூட எருதுக்கு பயன்படும். இவன் எருதை விட இந்த சாணத்தை விட கேவலமானவன். இவன் எல்லாம் மண்ணுக்கும் மக்களுக்கும் தகுந்தவன் அல்ல. அதனால இவன் தூக்கி போடும். இவன் இன்னும் 50 அணி கூட ஆரம்பிக்கிட்டோம். இந்த அணிலாம் ஒரு நாள் கூட மக்களுக்கு பயன்பாட்டுள்ள அணியா இருக்காது. நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் 30 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வீடியோ வெளியில போச்சு அப்படின்னா, அன்னைக்கு இந்த பசங்க 2 பேர் சொன்னாங்கன்றது வெளியில வரும் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. மிக்க நன்றி. இன்னொரு காசிப் டாக் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருமேனி. நன்றி, வணக்கம். நன்றி.